அன்பு பக்தர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி தள்ளி போகிறதா? கடன், நோய், குடும்ப பிரச்சனை, பணக்கஷ்டம் என்று தொடர்ந்து சோதனைகள் வருகிறதா? அப்படியானால் இந்த வீடியோவை எந்த காரணத்திற்காகவும் ஸ்கிப் செய்யாதீர்கள். ஏனெனில் இன்று நாம் பார்க்கப் போவது சிவபெருமானின் அருளால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 7 சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இந்த பரிகாரங்களை பக்தியுடன் செய்தால் வாழ்க்கையில் அதிசய மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சிவபுராணம் மற்றும் சைவ மரபுகள் கூறுகின்றன. வாங்க அந்த ரகசிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். பரிகாரம் 1. தினமும் ஓம் நமச்சிவாய ஜபம். பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய் என்பது சிவபெருமானின் உயிர் மூச்சு என்று கூறப்படுகிறது. காலை அல்லது மாலை 108 முறை ஜபித்தால் மன அமைதி கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், கிரக தோஷங்களின் தாக்கம் குறையும். பரிகாரம் 2. திங்கள்கிழமை சிவன் கோவில் தரிசனம். திங்கள் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அன்று சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், திருமண தடை மற்றும் தொழில் தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பரிகாரம் 3. வில்வ இலை அர்ச்சனை. சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது வில்வ இலை. 3 இதழ்கள் கொண்ட ஒரு வில்வ இலை மும்மூர்த்திகளின் சக்தியை குறிக்கிறது. 21 அல்லது 108 வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும். பரிகாரம் 4. பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவது 1000 யாகங்களுக்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன. பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவனை வணங்கினால் கடன் சுமை குறையும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம் 5. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம். பால், தயிர், தேன், இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. அதில் குறிப்பாக தண்ணீர் அபிஷேகம் செய்தாலும் சிவபெருமான் மகிழ்வார். இது மனக்கவலைகளை நீக்கி ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். பரிகாரம் 6. அன்னதானம் செய்வது. சிவபெருமான் அனைத்து உயிர்களிலும் இருக்கிறார். பசித்தவர்களுக்கு உணவு வழங்குவது நேரடியாக சிவனை மகிழ்விப்பதாக கருதப்படுகிறது. அன்னதானம் செய்தால் பணவரவு அதிகரித்து வீட்டில் செல்வ வளம் பெருகும். பரிகாரம் 7. மகா சிவராத்திரி விழிப்பு. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை தியானிப்பது மிகவும் புண்ணியமானது. சிவபுராணத்தில் இது பல பிறவிகளின் பாவங்களை நீக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வழிபாடு வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும். அன்பு பக்தர்களே, இந்த 7 பரிகாரங்களில் உங்களால் முடிந்ததை தொடர்ந்து செய்து பாருங்கள். சிவபெருமானின் அருள் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற எங்கள் தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். ஓம் நமச்சிவாய். ஹர் ஹர மகாதேவா.